ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். மாணவனாசிரியர் அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 11ஆம் வகுப்பு உயிரியலுக்கான ஒரு கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் 11th பயாலஜி தமிழ் மொழி கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காத மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சுக்கோங்க. அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 11ஆம் வகுப்பு பயாலஜி தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் இது. ஸோ பயோ பாட்னி, பயோ ஜுவாலஜி அப்படின்னு சொல்லி ரெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிரியும். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் நான் அப்லோட் பண்ண 11th பயாலஜி கொஸ்டின் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அதை மட்டும் படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக இதில் இருந்தால் கொஸ்டின் கேட்பாங்க. சந்ததி மாற்றம் என்றால் என்ன? கீழ்கண்டவற்றில் ஒற்றுமை வேற்றுமையை எழுதுக. இலைத்தொழில் தண்டு, குறு இலைத்தொழில் தண்டு. இதழமைவு என்றால் என்ன? இருவித்தலை கோப்பையுடைய பூத்தலை கொண்ட தாவரத்தை எவ்வாறு வகைப்படுத்துவாய்? டிஎன்ஏவின் பண்புகள் ஏதேனும் இரண்டினை எழுது. பசுங்கணியத்தின் படம் வரைந்த பாகம் குறி. மைட்டாசிஸ் மியாசிஸ் வேறுபடுத்துக. சர்க்கரை தரசு இடமாற்ற கொள்கை. நைட்ரேட் ஆதல் என்றால் என்ன? திட்டமிடப்பட்ட செல் இறப்பு. ஆண்டு வளையங்களுடைய முக்கியத்துவம். 5 மதிப்பெண் வினாக்கள் பொறுத்த வரைக்கும் 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன், 5 உலக வகைப்பாடு குறைபாடு, செல் கொள்கை, இருவித்தலை விதையின் உள்ளமைப்பு படமறிந்து பாகம் உரி, குளுக்கோஸ் உடைய மாற்று வழி பாதையின் பெயர் என்ன? சுவாலஜி பொறுத்த வரைக்கும் பயோ ஜுவாலஜி, கோவேறு கழுதை ஏன் மலட்டுத்தன்மை உடையது? நாங்குள் கட்டிகள் என்றால் என்ன? நியூரான் நரம்பு செல் அமைப்பு படமறிந்து பாகம் குறி. பயனற்ற இடம் என்றால் என்ன? தமனி சிறை வேறுபடுத்துக்கு ரொம்ப முக்கியம். அமோனியா நீக்கிகள் என்றால் என்ன? அதே மாதிரி மூடிய மற்றும் திறந்த இரத்த ஓட்ட மண்டலம் வேறுபடுத்துக. மனிதனின் 3 இணை உமிழ்நீர் சுரப்பிகள் யாவை? நெக்ஸ்ட் வந்து மண்புழு உரத்தின் பயன்களை எழுதுக. முதுகு நானுடையவை பொதுப்பண்புகளை பற்றி எழுதுக. தவளையின் செரிமான மண்டலத்தை படத்துடன் வரி. தொடர் உடற்பயிற்சி செய்வதன் நன்மைகள். MOET தொழில்நுட்பத்தின் பயன்களை விவரித்து எழுதுக. இது ஒரு முக்கியமான வினா. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரோட கொஸ்டின் இதை ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோ உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மறக்காத மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சுக்கோங்க. ஸோ இதான் 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி காமன் ஆஃப் இயர் எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 தமிழ் மீடியத்துக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் அடுத்தடுத்து நிறைய கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுவோம். அப்டேட் வரதுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப், டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.